Hi guys, we have about 15 days for the NEET exam, NEET 2020, September 13th. I'll try to guide you to what you can do meaningfully in the next 15 days. Now 15 days நான் சொல்கிறேன் அப்படின்னா NEET exam டேட்டும் அதுக்கு முந்தின நாள் செப்டம்பர் 12th நீங்கள் கவுண்ட் பண்ணிக்க கூடாது, because those are not meaningfully studying days. So the remaining days we have, how you have to do. We'll go into subject aspect and your non-subject aspect as well. Subject aspect la pona first vandu you have to look into biology, then chemistry, then physics. In the order la neenga paathaganum. How to revise for biology? In the 15 days what can you do? You cannot learn anything new. Actually it is applicable for all three subjects. You cannot learn anything new at all. You have enough time to just go through and revise what you have already done. So it's my humble request, do not go and check into new things. Particularly internet cut pannidunga. You don't check for answers in internet, you don't check for questions in internet, you don't check for practice questions, mock tests in internet. You need to have a revised syllabus and stick with that. Now enna pananum appadina neenga what I am going to do in the remaining 15 days endradha neenga decide panni aaganum. There are two ways to do. One, நான் எக்ஸாம் மட்டும் பார்த்துப்பேன்றது, இல்லைனா நான் வந்து தியரியும் ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்றது. தியரி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்காது 15 டேஸில். வாட் யூ கேன் டூ, டிவைட் இட் இன்டு பார்ட்ஸ். ஒரு நாளைக்கு 2 லெசன், சில நாள் 3 லெசன். ஸோ யூ கேன் டிவைட் தி பயாலஜி 38 சாப்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தட். நான் when you take biology, certain chapters வந்து ஒரு சாப்டராக நீங்கள் பார்க்கவே கூடாது. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அதெல்லாம் ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ அதெல்லாம் வந்து என்றைக்காவது 3 சாப்டராக பண்ணிக்கலாம். பட் ரிமைனிங் டேஸ் கீப் 2 சாப்டர்ஸ் அண்ட் டோன்ட் கீப் 2 சாப்டர்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர் இன் அசோசியேஷன். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் ஃபிசியாலஜி 2 சாப்டராக எடுத்துக்காதீங்க. ஒன்று பிளான்ட்னா ஒன்று ஜுவாலஜியில் ஹியூமன், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சாப்டர், ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ டேக் 2 சாப்டர்ஸ் அட் அ டே and revise it fast and line by line பண்ணுங்க நீங்கள், because you have to remember all the lines in NCERT. அதுலேருந்து தான் கொஷின் வரப்போகுது உங்களுக்கு. So 2 chapters a day, some days 3 chapters. Now what order do you want to choose the chapters? You need to have a plan. Now how ideally I would say that is, start with the chapters that you know well and less memory and go towards the things that are more difficult and more memory. For example anatomy, morphology இதெல்லாம் வந்து மெமரி நிறையா. அதை வந்து க்ளோசர் டு த எக்ஸாமாக வச்சுக்கோங்க லாஸ்ட் வீக்கில். ஸோ தட் நீங்கள் படிக்கிறீங்க, அது வந்து ஈஸியாக ரெக்கலெக்ட் பண்ண முடியும் எக்ஸாம் பக்கத்தில் இருக்கனால. இப்போ பண்ணுறதில் என்னென்னா எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ஃபிசியாலஜிலாம் ஈஸியாக இருக்கலாம், அண்ட் பயோடெக்லாம் ஈஸியாக இருக்கலாம். அதெல்லாம் இப்போ வச்சுக்கோங்க. ஸோ தட் வே செல் இஸ் ஆல்சோ ஈஸி. ஸோ யூ கேன் டூ தட் ரைட் நவ். ஸோ க்ளோசர் டு த எக்ஸாம் யூ ஹேவ் தி டஃபஸ்ட் சாப்டர்ஸ் அண்ட் ட்ரை டு கம் அப் வித் அ பிளான். இது எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் இருக்கலாம். இதை வந்து டைம் டேபிளாக இன்றைக்கே போட்டு 15 டேஸ்க்கு நீங்கள் பிரித்தாதான் ஓவர்லோட் பண்ண மாட்டீங்க பின்னாடி. அதே மாதிரி ஓவர்லோட் ஆரம்பத்தில் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காது. ப்ராப்பராக உங்களோட ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். யூ கேனாட் கோ த்ரூ NCERT ஸ்லோலி லைக் பிஃபோர். அந்த டைம் போச்சு. இப்போது யூ ஹேவ் டு டூ ஃபாஸ்டர் ஆல் தீஸ் சாப்டர்ஸ், பிகாஸ் யூ நாட் ஓன்லி ரிவைஸ் திஸ். அப்சல்யூட் மினிமம் எல்லாருக்கும் என்னென்னா யூ ஹேவ் டு ரைட் டெஸ்ட், மாக் டெஸ்ட். ஸ்டிக் வித் தி மாக் டெஸ்ட் தட் யுவர் கரஸ்பாண்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ப்ரொவைட். என்னோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஐ ஹவ் அசைன் மாக் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இனிமேட்லேருந்து மீனிங்லெஸ் டு ரைட், சிலபஸ் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் மாதிரி எழுதணும். ஃபுல் போர்ஷனுக்குன்னு உங்களால் ரிவைஸே பண்ண முடியாது. அப்போ ஃபுல் போர்ஷனுக்கு எப்படி ரிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் சாப்டர்ஸை பிரித்து வச்சது தான். பயாலஜி, கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பிரிச்சுக்கலாம், ஃபிசிக்ஸும் அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். நான் இதை பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ரிவைஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம், கிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ் கிட்டே இருக்குது. யூ ஆர் கோயிங் டு ரைட் அபவுட் 10 டெஸ்ட். 10 டெஸ்ட் அப்படின்னா 1800 கொஷின்ஸ். 1800 கொஷின்ஸ் இஸ் அ லாட். அந்த கொஷின்ஸில் நீங்கள் பண்ண போகிற மிஸ்டேக்ஸை தான் ஃபைனல்லையும் பண்ண போகிறீங்க. லிட்ரலி பி இட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், ஆர் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், இல்லைனா கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ், ஃபிசிக்ஸில் வந்து ஃபார்முலா மிஸ்டேக்ஸ். ஸோ திஸ் 1800 கொஷின்ஸ் வில் ஆக்சுவலி இஸ் அ ரெப்ளிகா ஆஃப் யூ. ஆக்சுவலி என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு கோ பேக் டு யுவர் ப்ரீவியஸ் நோட்ஸ். டைம் இருக்காது உங்களுக்கு இனிமேட்லேருந்து. ஏன்னா டெய்லி ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 3 ஹவர்ஸ் அதிலே போய்டும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் கிரேடிங் எல்லாம் சேர்த்தா 3.5 ஹவர்ஸ் அதிலே போய்டும். யுவர் ஸ்லீப், யுவர் எக்ஸாம், யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இதுவே வந்து உங்களுக்கு ஹாஃப் த டைம் போய்ட்டு போகுது ஒரு நாளைக்கு. ரிமைனிங் ஹாஃப் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஹாஃபில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூ கேனாட் கோ அண்ட் லுக் அட் ஆல் யுவர் நோட்ஸ். ஒன்லி கீ நோட்ஸ்னு இப்போவே நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹவ் டோல்ட் யூ திஸ் பிஃபோர். எவ்ரி சாப்டர் ஒரு பேஜில் இருக்கணும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். இதை மட்டும் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. அண்ட் கோ பேக் அண்ட் டூ யுவர்
everyday test and also the quiz that I have assigned for you in Google Classroom. அந்த குவிஸை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக போதும். குவிஸோட ஹேபிட் என்னென்னா ஆன்சர் வரதே கிடையாது. ஷிஃப்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ், வேறு கொஷின்ஸ் வேறு சாப்டர்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஒரு சாப்டர்லையும் ஷிஃப்ட் பண்ண முடியுதா, அந்த ஃபார்முலா ஞாபகம் வருதா, இல்லை கெமிஸ்ட்ரியில் சில வாட்டி உங்களுக்கு ப்ராப்ளமே என்னென்னா எந்த சாப்டர்னே தெரியாமல் இருக்கும் சில வாட்டி பார்க்கும்போது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த குவிஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரேண்டம் சாப்டர்ஸ் கொடுக்கறதுனால உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஓகே, பட் ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஒரு ஆன்சர் தெரியல குவிஸ்லேயோ இன்றைக்கி கொடுத்த எக்ஸாம்லேயோ தெரியல அப்படின்னா ஒன்று தான், ஒன்று NCERT போய் பார்க்கலாம், இல்லைனா கிளாஸ் நோட்ஸ் வேணும்னா தேடலாம், ஆர் இஃப் யூ டோன்ட் நோ லீவ் இட். This is not the time to go hunt for the correct solution and learn new concept in internet. This is the worst thing that you can do. இன்டர்நெட்டில் நிறைய அவுட் ஆஃப் போர்ஷன் இருக்கும், நிறைய வித்தியாசமான வேல சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அவங்க வேறு விதத்தில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பம். ப்ராப்ளம் வித் திஸ் இஸ், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வே தே டூ, you will think that you don't know that concept at all. No, you know the concept, you just know it differently. So உங்கள் வழியிலே பார்க்கலாம் நீங்கள் அதை. That's the best way. And another thing that you have to do is cut down exposure to other students and friends. It's an important one. அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கான நேரம் இது கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி கான். இதுக்கு ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் சொல்லித்தந்தது தான். இதுக்கு மேலேருந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர சான்ஸ் இல்லை. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் த டைம், தட் ஸோ லிட்டில் டைம் தட் யூ ஹேவ் இந்த 15 days இன் யுவர் செல்ஃப். இன்னொருக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னா அந்த டைமும் வேஸ்ட் ஆகும். அண்ட் அந்த கான்செப்ட் மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால தான் நீங்கள் சொல்லித்தரீங்க. அப்போ ஈஸியான கான்செப்ட்லேயே நீங்கள் டைம் போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் டூ ஆல் திஸ். Stick with just to what your plan is and stick according to that day in and day out, and keep your sleep to 6 to 7 hours. Minimum 6 hours is needed. அதோட கம்மியாக நீங்கள் தூங்குனீங்கன்னா it's not going to be healthy because you have to reproduce memory based as well, and calculationல ஷார்ப்பாக இருக்குன்னா minimum 6 hours இருக்கிறது நல்லது. Some students have the habit of sleeping in the afternoon, which is good, but try to cut down sleeping in the afternoon in the last week if sleeping in the afternoon affects your night sleep. எதனாலனா உங்களுக்கு நைட்டு தூங்கும் போது இந்த மத்தியானம் தூக்கத்தினால தூக்கம் வரலை அப்படின்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் இதே தான் ஆகும். அப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் தூக்கம் வரலை அப்படின்னா எக்ஸாமோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிச்சிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ திஸ் இஸ் கோஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஸ்டடி பியாண்ட் 12 o'clock in the night, 1 o'clock 2 o'clockலாம் பண்ணுறவங்க. யுவர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் கோயிங் டு பி கிரேட் அட் தட் டைம். செகண்ட் திங், 2 மணிக்கு படுத்துட்டு 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு எந்திரிக்கிறேன்றவங்க நீட் எக்ஸாம் அன்றைக்கி அப்படி தூக்கம் வராது, வீட்லேயும் ஏதாவது சொல்லுவாங்க, தூக்கம் விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், மார்னிங் யூ ஹவ் நாட் ஸ்லெப்ட் இனஃப், யூ வில் ஹாவ் அ ப்ராப்ளம். ஸோ ட்ரை டு ஆப்டிமைஸ் யர் ஸ்லீப் ஃப்ரம் நவ். இன்னிலேருந்தே இஃப் யூ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்லீப்பிங் அட் 2 o'clock, நவ் ஃப்ரம் டுடே ஃபார் நெக்ஸ்ட் 3 days ஸ்லீப் அட் 1:30 அண்ட் தென் 1 o'clock அப்படியே மாற்றுங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 6 hours தூக்கம் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 12 o'clock படுக்கிற மாதிரியாவது பாருங்கள். இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். அண்ட் தென் காலையில் எந்திரிச்ச உடனே நேராக கொண்டு போய் புக்கு போயிடாதீங்க. கெட் அப், லுக் அட் யுவர் பிளான் தட் யுவர் டிவைஸ் ஃபார் த டே. பயாலஜி என்ன பண்ண போகிறேன், ஃபிசிக்ஸ் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன டெஸ்ட் எழுதணும். ஸ்பெண்ட் 15 minutes into getting everything into really good perspective. எப்படி பண்ண போகிறோம், இன்றைக்கி இதை தான் கொண்டு போக போகிறோன்னு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே recollect whether did I go according to the plan. These two are extremely important. It will give you satisfaction and an orientation. Life எப்படி கொண்டு போகணும், ப்ரிப்பேர் எப்படி பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் 15 daysக்கு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஏ சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் ஆல்ரெடி டன். இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கிட்டது தான் வரப்போகுது. இதுக்கு மேலேருந்து உங்களால் சப்ஜெக்ட் ஓவர்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் போய் இன்னும் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன், நான் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு இதில் ஸ்கிப் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஆல் பேட் ஹேபிட்ஸ். அண்ட் ஐ கேன் டெல் யூ திஸ், I have guided over 10,000 students in my life, and NEET க்கு மட்டுமே I have done 5 batches. So I can tell you based on my previous students, both successful and unsuccessful students. You can learn a lot from unsuccessful students as well. Most of them will do everything wrong in the last 10 days, but they would have done everything right in the last 10 months. But this 10 days is the most important thing. அப்படின்னும் போது நீங்கள் 10 months பண்ண ஹேபிட்டை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம். You don't want to skip even a single exam. Every day ஒரு டெஸ்ட் எழுதுங்க, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். The reason that you do is occasionally ஒரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக், இல்லை 2 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் பிரேக், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 10 டெஸ்ட் எழுதுமா பார்த்துக்கலாம். எதுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, நாட் ஓன்லி எக்ஸ்போஷர், யூ நீட் அ ஸ்பீடு வேணும் உங்களுக்கு எழுதுறதுக்கு, வேகமாக. எவ்வளோ நேரத்தில் நான் பயாலஜி முடிக்கிறேன்னு தெரியணும். இதெல்லாம் எழுதாமல் எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் ட்ரையல் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு லுக் இன் டு த ஸ்பீட். டு கெட் த ஸ்பீட் யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ரைட் ஸோ மெனி டெஸ்ட். அந்த டெஸ்ட்டோட நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஹேபிட் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் அன்றைக்கி அந்த ஸ்பீடும் வராது, அந்த ரிதமும் வராது, பயம் வந்துடும்.
But imagine this, you are writing so many tests. What will happen in the NEET exam? 10 11வது எக்ஸாம் தான் தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது you know how to take the exam to the next level because NEET exam will be easier than the paper I am giving you. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு NEET எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்போது மார்க்கு இதோட அதிகமாக வரணும், ஆனால் வரது கஷ்டம் பிகாஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இஷ்யூஸ், பயம் இதெல்லாம் இருக்கும். ஸோ யூ நீட் டு கெட் ஓவர் இட் மீன்ஸ் ப்ராக்டிஸ் இட் வெல் அண்ட் எக்ஸ்பெக்ட் த NEET எக்ஸாம் டு பி ஒன்லி ஃபார் 2.5 hours. அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும் டைம். ஏன்னா அவங்க எக்ஸாக்டாக பேப்பர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மேபி தே வில் ஸ்டார்ட் கிவிங் த பேப்பர் அட் 2 o'clock. அப்போது நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கே 2:05 or 2:10 ஆகிடும். ஓகே, தென் யூ ஹாவ் டு ஷேட் யுவர் இன் யுவர் OMR யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் லாஸ்ட்டில் அவங்க பேப்பர் வாங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கூட வாங்கிடலாம். அந்த எக்ஸாம் ரூமில் கிளாக் இல்லாமல் போகலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். Okay, so if I have to do that, then I have 2.5 hours and I have to score in 2.5 hours the maximum mark I want. Okay, அப்படின்னும் அதுக்கேற்ற மாதிரியே நெக்ஸ்ட் 10 days நீங்கள் கொண்டு போகணும். And the order in which you want to do is biology, chemistry and physics, no exceptions. Okay, if you are serious about your score, நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்லா வரும்னு பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்ளம் வித் ஃபிசிக்ஸ் இஸ் பேப்பர் லென்த்தியாக இருக்கலாம், ஆனால் லென்த்தின்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஆன்சர் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், எவ்ரி எக்ஸ்ட்ரா மினிட் யூ புட் இன் ஃபிசிக்ஸ் யூ ஆர் borrowing it from chemistry. Chemistry is something where you can score higher than physics in lesser amount of time, so don't discount that. Okay, next segment I will talk about how to attend the NEET exam. This is something you should already know, but I will cover it. First biology எழுத போகிறீங்க, எழுதி முடித்த உடனே biology OMR மார்க் பண்ணிவிடுங்க. That way you scored whatever in biology and you have secured your score. நீங்கள் OMRல மார்க் பண்ணது வரைக்கும் நீங்கள் 0 தான். So do that. Then you finish a chemistry, mark your OMR chemistry answers. Then you go to physics. எவ்வளோ நேரம் இருக்குது, அங்கே கிளாக் இல்லை அப்படின்னா பெஸ்ட் வே டு டூ இட் இஸ் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கொஷின் பண்ணுங்கள், OMR மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் OMR மார்க். தட் வே சடன்லி அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டர் வந்து பேப்பர் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் அப்போ பண்ணிகிட்டு இருக்க கொஷனுக்கு மட்டும்தான் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, மற்ற எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் OMRல இருக்கும். Don't discount this. This has happened before, so it is better that biology முடிச்சோன்னா OMR, chemistry முடிச்சோன்னா OMR, physics ஒன்றா OMR பண்ணிங்கன்னா you will never be in a problem in terms of this. The other thing that you want to know is, okay, if I am doing it this way, okay, how do I go back and fix the answers? This is what you have to practice from now on. நீங்கள் வந்து பயாலஜி முடித்த உடனே பயாலஜியோட ஆன்சர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா OMRக்கு முன்னாடியே பயாலஜி பண்ணிட்டேன், பயாலஜியில் நான் மார்க் பண்ணியிருக்க கொஷனை போய் ரிவைஸ் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டேன், இதான் ஃபைனல் ஆன்சர், தென் யூ கேன் மார்க் தி OMR. பட் டோன்ட் திங்க் தட் யூ டூ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி நான் பயாலஜிக்கு வருவேன்னு. எக்ஸாமில் அது பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் இருக்காது. அதோட ஹேபிட் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கலாம், அங்கே டைம் இருக்காது. ஸோ வென் யூ ஆர் டன் வித் பயாலஜி யூ ஆர் டன் வித் பயாலஜி, வென் யூ ஆர் டன் வித் கெமிஸ்ட்ரி யூ ஆர் டன் வித் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் முடிச்சு டைம் இருக்குன்னா மேபி கெமிஸ்ட்ரிக்கு வேணால் வரலாம், பயாலஜிக்கு வர டைம் இருக்காது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஆல் திஸ். The other thing that you want to know is how many questions you have to attend, the most important thing. Now I have already sent you this file. Now here is an example of what you are looking at. Now in the table என்ன காட்டுது அப்படின்னா எவ்வளோ நெகட்டிவ்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க் வரலாம் for given amount of attended questions. Now what you are trying to get from this chart is one important thing, எவ்வளோ question attend பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. So your top column, your x-axis tells you the number of negatives. இது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். அண்ட் y-axis is what you want, எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்றது. இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னு தெரியணும். Now the number of negatives that you have is going to be between 5 and all the way to 20. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. 20க்கு மேலே நீங்கள் நெகட்டிவ் பண்ணுறீங்கன்னா மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம். Okay, you cannot go beyond 20, meaning you have not figured out what works for me and what doesn't work. I am talking about total negatives. Okay, 5 is very very good. 10 is about what most students will do who are really good. Good students ke 10 வந்துரும். 5 லாம் நீங்க பண்ணீங்கனா you are extremely good. 5 க்கு கம்மியா பண்ணீங்கனா very very good. So now roughly நீங்க 10 negatives பண்றீங்க அப்படினா 600 வேணும்னா அந்த காலம்ல எவ்வளவு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும் தெரியணும். இவ்வளவு क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே, 600க்கு எல்லாரும் ஆசைப்படலாம், 650க்கு எல்லாரும் ஆசைப்படலாம். பட் அதுக்கு உண்டான ஒர்க்கை நான் போடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அட்டெண்ட் பண்ணுறேனான்றதை மாற்றிக்காமல் ஆசைப்பட்டால் மார்க் வராது. இஃப் யூ வாண்ட் 600, you need to attend minimum 150 questions and all of them have to be correct. So 150 எல்லாமே கரெக்டாக வந்தாலே 600. ஆனால் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதே 145 கொஷின் அப்படின்னா 600 எதிர்பார்க்கறதுல அர்த்தமே இல்லை.
Now if you are going to do, let's say for example 10 negatives, அப்போ 150 கொஷின் கரெக்டாக வந்தால் 600, 160 அட்டன் பண்ணி 10 நெகட்டிவாக வந்தாலும் 600 வராது, ஏன்னா -10 வர 590 தான் வரும். ஸோ யூ நீட் டு நோ த நம்பர் ஆஃப் நெகட்டிவ்ஸ் யூ கோயிங் டு மேக், அக்கார்டிங்லி கோ அப் இன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டெண்டட். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டெண்டட் ஒரு லெவலுக்கு மேலே ஏற்ற முடியாது, பிகாஸ் டைம் இருக்காது. Okay, if you want to attend 160 plus questions, then it means physicsல நிறைய கொஷின் பண்ணணும், டைம் இருக்காது. Then you have to come to two realizations. ஒன்று, எனக்கு டைம் இருக்காது அப்படின்னா I have to cut down my negatives. அது கூட ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும் உங்களால், பிகாஸ் பிலோ a certain number of negatives உங்களால் ஏற்கனவே பண்ண முடிஞ்சால் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி, சேஞ்ச் யுவர் டார்கெட் மார்க். 600க்கு எய்ம் பண்ணி ஃபுல்லாகவே தப்பு பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே ஐ வில் கம் டவுன் டு 570, 590 கூட இல்லை 570. 570க்கு பிசிக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் இந்த வருஷம். ஓகே, நாட் சென்னை காலேஜ் ப்ராபப்ளி, பட் யூ வில் கெட் அ டீசென்ட் சீட். ஓகே, ஐ வில் கம் டவுன் டு கட் ஆஃப் இன் அ மினிட். பட் எனிவேஸ் 570 கிடைக்கும்னா 570 செக்யூர் பண்ணி 570 வாங்கிட்டு மேபி 575 மாற்றினா யூ வில் ஆக்சுவலி பி ஹாப்பி. 600க்கு ஆசைப்பட்டு 570 கூட வராமல் ரொம்ப தப்பு பண்ணி மைனஸ் நிறைய வந்து 550 கீழே போயிட்டீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி பி இன் அ பேட் ஷேப். ஸோ கம் டு அ ரியலைசேஷன் வேர் வாட் இஸ் மை டார்கெட். அந்த டார்கெட் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், ஏன்னா நீட் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, now coming down to cut off itself, what is the cut off you want? Now everybody wants 600, 650, okay, that is want. What is the cut off I need? Nobody will know. So இந்த வருஷம் cut off ஏறுமா அப்படின்னா ஒருத்தருக்குமே தெரியாது, nobody knows. Everybody is in panic. நிறைய பேர் வந்து ரிவைஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க, ஸோ கட் ஆஃப் அவங்களால கீழே இறங்கும். 12th படிக்கிற பசங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, அவங்களால கட் ஆஃப் மேலே ஏறும். எவ்வளோ பேர் ஒழுங்காக படிக்கல, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எதுவுமே உங்கள் கையில் கிடையாது. பட் த பெஸ்ட் வே ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் இஸ் டு யூ இஸ் கட் ஆஃப் 600, 650. கேன் யூ டூ எனிதிங் அபவுட் இட்? கட் ஆஃப் இஸ் 500. கேன் யூ டூ எனிதிங் அபவுட் இட்? யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி டன். உங்களோட கெப்பாசிட்டிக்கான மார்க்கை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. கட் ஆஃப் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களால் முடிஞ்சது தான். இப்போ நாளைக்கு கட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 620 நான் சொல்லிட்டேன். வாட் வில் யூ டூ? யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி டன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கணும். கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறவங்க கடைசி வரைக்கும் உள்ளே போகிறதே கஷ்டம் காலேஜில், அவங்களுக்கு வேணுன்ற காலேஜ் கிடைக்கிறதே கஷ்டம். கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு பதிலாக உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி படிங்க. உங்களோட ஸ்பீட் என்ன, உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எவ்வளோ வரும்னு தெரியணும். கட் ஆஃப் இஸ் 600 அக்கார்டிங் டு யூ, பட் ஐ கேனாட் அட்டன் மோர் தென் 20 ஃபிசிக்ஸ் கொஷின். வாட் யூஸ் இஸ் நோயிங் த கட் ஆஃப். ஓகே, இன்ஸ்டட் எனக்கு இவ்வளோ தான் வரும், என்னோட கெப்பாசிட்டிக்கு என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு அண்ட் வீக்னஸஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் மேக்ஸிமம் என்ன வாங்க முடியும். திஸ் இஸ் வாட் ஒன் பர்சன் கேன் டூ. I can guarantee you very less number of students will actually execute according to their potential in NEET exam. எல்லாருமே அவங்க பொட்டன்ஷியலோட கம்மியாக தான் பண்ண போகிறீங்க. இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக் ஆக்சுவலி, சம் ஆஃப் இட் இஸ், பட் சம் ஆஃப் இம் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக். உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸாம் சென்டர் நல்லா இல்லாமல் இருக்கலாம், அங்கே கொடுத்த இன்விஜிலேட்டர் நல்லா இல்லாமல் இருக்கலாம், அவங்க வந்து எக்ஸாமில் மார்க் பண்ண சொல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவல் பை ரூல்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் ரைட் ஆன் யர் எக்ஸாம், பட் அதெல்லாம் அதிலே எழுதி தான் பழகிருக்கீங்க. அதை நிறைய இன்விஜிலேட்டர் பார்க்குறதில்ல. உங்களுக்கு வந்து அவங்க பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம். You may be sitting in a place where there is sun is on you, afternoon sun. Obviously that is going to affect compared to somebody who is writing in a AC classroom. Some centers are AC classroom. So இதெல்லாம் உங்கள் கையில் இல்லாத போது உங்கள் பொட்டன்ஷியல் இறங்கலாம். இதெல்லாம் போக வாங்கிறது தான் உங்களோட ஃபைனல் நீட் மார்க். அப்படி இருக்கும்போது you cannot worry too much about what is the expected cutoff. Instead focus on what is it that you can do, and accordingly have a schedule, have a syllabus, and also cut down all the noise. வீட்டில் வந்து டெய்லி ப்ரெஷர் போட்டாங்கன்னா டெல் தம் ஐ ஹாவ் அ பிளான், ஐ வில் ஸ்கோர் அக்கார்டிங்லி. கட் டவுன் யுவர் சேட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், சேயிங் நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன், பிகாஸ் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் அவங்க ஏதாவது சொல்லி அது உங்களுக்கு பேனிக் வரும். தட் யூ ஹேவ் டு அவாய்ட். மீனிங் இட்ஸ் பெட்டர் தட் த நெக்ஸ்ட் 15 days seclusion, and corona gives you that. Okay, be away from everybody, have your own plan and execute as it is. My preference is that you guys have your own mental makeup and say நான் இவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறேன், அதில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ, ஃபிசிக்ஸ் எவ்வளோ, பயாலஜி எவ்வளோ தெரியணும். அண்ட் வாட் இஸ் இட் தட் இஸ் த ரைட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டு அட்டன். தெர் இஸ் நோ சீக்ரெட் ஃபார்முலா, பட் ரஃப்லி என்சிஆர்டிலேருந்து தான் 85+ கொஷின்ஸ் வரப்போகுது கேரண்டீடு. எல்லா வருஷமே அப்படி தான் வந்திருக்கு, ஆனால் என்சிஆர்டின்னு பார்த்தா தெரியாது. யூ மே கெட் 88 கொஷின்ஸ் ஆர் ஸோ இன் NCERT. A good student who want really good college should attend 88 to 90 questions in biology, and a really good student should attend minimum 40 questions in chemistry. 45 கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா பி பிளாக் இல்லைனா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இல்லைனா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் மாதிரி வரலாம். பட் 40 questions is easy, you have to do, and remaining you have to do it in physics. ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்
attending 35 questions after negative getting 105 100 அந்த மாதிரி வாங்குறதுக்கு I will attend 25 questions if possible, exact 25 கரெக்டாக. ஆனால் அது வராது, பட் அப்படி கொண்டு வரது நல்லது. I will attend 27 questions or so, I will get 25 correctly, a couple of them wrong. That 98 is still better. பிகாஸ் நீங்கள் நிறைய கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டைமை டைல்யூட் பண்ணுறீங்க ஃபுல்லாக. அதுக்கு பதிலாக டைமை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அந்த 25 கொஷினில் நான் கரெக்டாக போடுவேன், கரெக்டாக கொண்டு வருவேன்றது பெட்டர். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ் திங்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ த வீக் ஆஃப்டர், ஓகே, அடுத்த வாரம் வீக் பிஃபோர் நீட் எக்ஸாம், யூ ஆல்ரெடி ஹவ் ஆப்டிமைஸ்ட் ஆல் திஸ் ஃபார் யூ. ஓகே, நவ் ஐ வில் கோ இன் டீட்டெயில் அபவுட் கெமிஸ்ட்ரி அலோன் பிகாஸ் மீ பீங் எ கெமிஸ்ட்ரி டீச்சர். கெமிஸ்ட்ரியில் வந்து 40 கொஷின் ஈஸியாக யார் வேணால் பண்ணலாம் இஃப் யூ ஆர் சின்சியர் அபவுட் இட். கெமிஸ்ட்ரியில் 100 இஸ் அ லோ ஸ்கோர். கெமிஸ்ட்ரியில் எனிதிங் அபவ் 120 130 இஸ் குட் ஸ்கோர். 155 இஸ் ஆக்சுவலி வாட் யூ வாண்ட். 150 155 160 இஸ் வாட் யூ வாண்ட். 180 out of 180 வாங்கணும் அப்படின்னா அந்த மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும், ஆர் ரேர்லி யூ மைட் கெட் அ டஃப் ஆர்கானிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டஃப்பாக இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, அதனால் அது மட்டும் கஷ்டமாக இருக்கும். பட் அதர்வைஸ் இன் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் 40 வாங்குறது ஈஸி. ஓகே, ஸோ what you want is from next week நீங்கள் எழுத போகிற எல்லா டெஸ்ட்லையுமே 40 கொஷின் நான் பண்ணியே தருவேன். ஆனால் ஃபிசிக்ஸில் நான் 30க்கு மேலே நான் அட்டன் பண்ண மாட்டேன்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி வருதுன்னு பார்த்து அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது பெட்டர். வாட் யூ ப்ராக்டிஸ் நெக்ஸ்ட் வீக் இஸ் கோயிங் டு பிகம் யுவர் ஹேபிட் த வீக் ஆஃப்டர். வாட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட் த வீக் ஆஃப்டர் இஸ் கோயிங் டு பி வாட் யூ ஆர் இன்சைட் த நீட் எக்ஸாம் ஹால். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஆல் தீஸ் யூ ஹேவ் டு டூ till 2 days before the NEET exam. The day before the NEET exam நீங்கள் எதுவுமே படிக்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாக மென்டல் ரெஸ்ட் எடுத்தால் தான் you will be able to do the exam next day, or maybe you can study just half a day things that you already know. அது கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும், தெரிஞ்சதே பண்ணலாம். ஆனால் டெஸ்ட் மாதிரி எழுதாதீங்க, டயர்ட் ஆகிடுவீங்க. And the day before NEET exam, try not to meet anybody new, try not to talk to any of the friends. இது நர்வஸ் கேஸாக இருக்கலாம் சிலவங்க, உங்களுக்கும் பயம் வந்துடும். So try to cut down everybody, spend time with your family, eat a nutritious meal. அண்ட் மத்தியானம் தூங்குறது உங்களுக்கு ஓகே தான், ஆனால் ராத்திரி தூக்கம் ப்ராப்ளம் வரும்னா மத்தியானம் தூங்காதீங்க. தட் வே யூ ஸ்லீப் வெல் இன் த நைட். அண்ட் த நெக்ஸ்ட் டே மார்னிங் நோ நீட் டு கெட் அப் ஏர்லி. கெட் அப் இந்த பாடி இஸ் ரெடி. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வீட்லேயும் தூங்க விட்டுற சொல்லுங்கள். ஏன்னா அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ அன்றைக்கி காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் அக்கார்டிங் டு ஸ்லாட் டைம் முந்தின நாளே போய் பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துட சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு சென்டர்னு. அக்கார்டிங் டு ஸ்லாட் டைம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பட் ஸ்லாட்டுக்கு முன்னாடியே நீங்கள் போகிற மாதிரி வரும். நவ் ஒன்ஸ் யூ கோ இன் டு தி எக்ஸாம் ஹால் யூ கேனாட் ஈட். ஸோ உங்களோட ஸ்லாட் ஃபார் எக்ஸாம்பிள் 12 o'clock அப்படின்னா நீங்கள் 11:30க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக 11:30க்கு சாப்பிட முடியும். நீங்கள் மற்ற நாளாக ரெகுலராக சாப்பிட்டுட்டு 2 o'clock 3 o'clock சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடவும் முடியாது, நல்லாவும் சாப்பிட மாட்டீங்க, உள்ளே போய் பசிக்கும். அது வந்து இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் ஹங்கர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். Now if you are hungry and you have to do physics later when the hunger is at its peak, it's very very hard. Your efficiency is very low. So practice accordingly. So how you are going to live on the day of the NEET exam, adu mariye last 1 week, the week after from now practice பண்ணுங்க. So that is much easier. And exam hall, exam center la தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் யாரோடையும் பேசாதீங்க. It is extremely important that you stay away, stay calm and stay focused. உள்ள எக்ஸாம் ஹாலில் சீக்கிரம் போயிட்டா வெரி குட். வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் லை டவுன் ஆன் யுவர் டெஸ்க், ப்ரிஃபரன்ஷியலி இஃப் யூ கேன் ஸ்லீப் இட் ஆஃப். வென் யூ ஸ்லீப் அண்ட் யூ கெட் அப், ஓகே, யூ ஹவ் லெஸ் டைம் ஒன்ஸ் யூ கெட் அப் வென் த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி கிவன் டு யூ. கம்மி நேரத்தில் நர்வஸ்னஸும் வராது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க. யூ வில் பி மச் மோர் ஃப்ரெஷ், மச் மோர் கான்ஃபிடென்ட். And before the exam, the last time they allow go to the bathroom and use the bathroom, so you don't have to get up during the exam. You're allowed to take a bottle of water this year alone. Don't drink water as much as possible. If you want to drink, just take a sip, that's enough. You want to be hydrated, at the same time make sure that you don't drink too much that you have to go to the bathroom. இதெல்லாம் simple things are இருக்கும், but they all add up. You want everything to be going for you, not against you. So make sure you do that. And exam அவங்க கொடுத்த உடனே follow whatever the invigilator is saying and what is printed on the rules. Finish your exam, give it, and then come out, get your parents and go to your home. Don't talk to anybody for that particular day. Everything can wait. Nothing is going to change after you give the exam. அன்னைக்கு போய் நியூஸ் பார்க்கறது, கீ பார்க்கறது எதுவுமே வேண்டாம். Sleep it off. Enjoy the day. You worked hard for that. And then the day after that, you can decide what you want to do. Okay. Take everything in parts and conquer each parts. It's easier. மொத்தமாக போட்டு குழப்பிக்கிட்டு பயந்தீங்கன்னா your productivity is going to be low. இதனால ஒரு 20 மார்க் அடிப்பட்டதுன்னா ஒரு மார்க்கில் 50 பேர் இருப்பாங்க. 20 மார்க்குன்னா
கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்க போகிறாங்க. ஸோ யூ வில் லூஸ் ஃப்ரம் ரியலி குட் காலேஜ் டு நோ காலேஜாக மாறிடும். யுவர் ஜாப் இஸ் டு டூ த அதர் வே அரவுண்ட். ஃப்ரம் no college, you have no confidence to going into getting a good college, and it is possible in the last 15 days. கிராஷ் கோர்ஸ்லேயே சீட்டு வாங்குறவங்களாம் இருக்காங்கன்னும் போது 1 year ப்ரிப்பேர் பண்ணவங்க 2 year ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் you can do wonders only if you are confident enough. Cut down ties with anybody who makes you less confident or makes you nervous. Alright, good luck guys, you will be able to do it. Just focus on the positives and get it done. Alright, good luck and congrats.